பச்சை கரும்பு அதை மட்டும் கொஞ்சம் ஒட்டை பிடிச்சி நறுக்கிட்டா. தாய் கரும்பை ஒட்டை ஏரியாவில் வச்சுருக்கீங்களா சார்? சும்மா 5 ரூபா கத்தி இருக்குல்ல, இன்னும் கத்தி அதை தான் ஒட்டை பிடி நறுக்கிட்டோம். என்ன அதனால ஆகுதுன்னா, இந்த தாய் கரும்பு கட் பண்ணால அதில் உள்ள நியூட்ரன்ட்லாம் பக்க கலைக்கெல்லாம் போய் ஒரே சீராக இருக்கும். பாருங்களேன், இந்த ஃபீல்டு எப்படி இருக்கு, ஒரே மாரி இருக்கா. ஒரு மாரி 40 நாள் நறுக்கணும். உர நிர்வாகம், கலை நிர்வாகம் கண்டிப்பாக வேணும். 50 ரேட்டு கூட கட்டணம் வச்சிருக்கோம், ரேட்டு கூட. இது இந்த கண்ணை பொறுத்தளவு எந்த மாதமும் எப்படி வேணாலும் போடலாம். தண்ணி கொடுக்கணும். முதல்ல உயிர் வர வரைக்கும் தண்ணி ஒன்றே கொடுக்கணும். ரெண்டாவது கலை நிர்வாகம் கண்டிப்பாக வேணும். இப்போ ஐயா கொள்ளையெல்லாம் பார்த்தோம்னா எங்கேயுமே கலை தெரியாது. கலை நிர்வாகம் ரொம்ப முக்கியம். உர நிர்வாகம் கண்டிப்பாக முக்கியம். இப்போ ஐயா சொல்கிற மாரி கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை யூரியா கொடுத்ததுனால அது நல்லா பார்த்தீங்கன்னா யூக்கல் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கும். பார்த்தீங்களா, உர நிர்வாகம் இருக்கணும். அதேமாதிரி சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்கவங்க பார்த்தோன்னா ஒரே சீராக தண்ணி பாய்ச்சி பார்த்தீங்களா, ஒரே சீர்வா. அதாவதுன்னா பயிர் வச்சுட்டா மட்டும் முளைச்சா மட்டும் வராது. இப்போ சொல்கிறதெல்லாம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து பயிர் ஒரு மொழியை கண்டு போட்டேன் சார், அது வந்து முளைக்கல வரல, அது வந்து என்னன்னாக்கா அது எல்லோரும் காரணம் சொல்லலாம். என்னென்னா யூஸ்வலாக இதனால் வந்து கவர்மெண்ட்டு மானியம் கொடுக்குது, 6000 ரூபா கிட்ட மானியம் கொடுக்குது. கரும்பு வந்து வெளிலேருந்து எடுத்து வந்து போட்டோம்னா எவ்வளோ வருது, ஆவரேஜாக 3 டன்னு போட்டாலும் ஒரு 4000 ரூபா மீறி பார்த்தா நாம 12000 வந்துடுது. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வருது, உரிகுழி வருது, போடுகுழி வருது. இதெல்லாம் பார்த்தா கரெக்டாக ஏக்கருக்கு 20000 கிட்ட வருது. இதை பார்த்தோம்னா கணக்கு பண்ண சார் 120 வருது. அதான் இப்போ போட்டது 75 ரூபா. ஆமாம். அது இல்லாமல் ஐயா வந்து ஐயாவுக்குலாம் 5000 தான் பிடிச்சிதுங்களா? ஐயா உங்களுக்கு ஏக்கர் எவ்வளோ சார்? ஏக்கருக்கு 5000. ஐயா 6 அடி பாருலாம் 5000 பிடிச்சிருக்கு. ஐயாவுக்கு எனக்கு 6000. ஐயாவுக்கு கரெக்டு. ஏன்னா ஐயாவோட செயல்பாடு கூட, நம்ம செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போனா நம்ம ஒரு 1000 சேர்த்து கொடுத்து தப்பு கிடையாது. அது இல்லாமல் 1.5 அடி பார் தான், 1.5 அடி தான் போட்டிருக்காங்க. இல்லை 6 அடி 4 அடி பார் போட்டால் இன்னும் ஈல்டு கூட வரும் சார். ஈல்டு கூட வரும். கண்ணு கூட பிடிக்கும். ஒரு 1000 1500 கூட பிடிக்கும். ஈல்டு கூட வருது சார். இது 6 அடி நாங்கள் இதுக்காக போடல, மரவள்ளிக்காக போட்டது. அதான் அப்படியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க. 4 அடியாவது வச்சுக்கணும் கரும்பு. சொல்லுங்க, கிளிப்பிங் பத்தி போட்டிருக்கீங்க. இப்போ டீப்பு இருக்க அளவுக்கு நல்லா பக்க கிளைக்கு அடிச்சுக்கும். பக்க கிளைக்கு அடித்த பயிரை வந்து நீங்கள் ஒட்டி, அதாவது மெயின் ஷூட்டை கொஞ்சம் இந்த அளவு என் கை விரல விட்டு நறுக்கணும்னா பக்க கிளைகள் சீராக இருக்கும். சீராக இருக்காது தான் அது கிளிப்பிங். அதுக்கு அதாவது கட் பண்ணாமல் கூட இருக்கலாம், ஆனால் சீராக இருக்காது. ஒரே சீராக எல்லா கரும்பும் ஒரே மாதிரி இருக்காது. அதான் காரணம். எல்லா கரும்பும் ஒரே மாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணதுனால இதான் நன்மைகள். அதில் ஒன்றும் இது இல்லை. ஐயாவுக்கு இன்னொரு ஐயாவுக்கு பார்க்குறேன் சார். இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா ஏன் சார் பேசிக்குவோம். இப்போ இந்த கிளிப்பிங் மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப மேலே கட் பண்ணக்கூடாது. அப்போ மேலே கட் பண்ண என்னதுக்கு அது கீழே இருந்து அறுத்து விட்டுருவாங்க. அதுக்கு ஈக்குவலாக கூட வந்துடும். இந்த பயிருக்குள்ள சத்து எல்லாமே மற்ற பயிருக்கு போறதுனால தான் ஒரே சீராக வருது. அதான் வேற ஒரு காரணம். அறுத்துட்டோம்னா எல்லா பயிரும் ஈவனாக வந்துடும். ஈவனாக வரும். அது மாதிரி வந்துடும். சொல்லிட்டு செய்யுங்க. சொல்லுங்கய்யா. இதுவும் வந்துடும். அதாவது என்னன்னா ராஜா அவர் செய்யறது கரெக்டானு பாரு. அதான் தைரம் தானே. ஒட்ட இன்னும் கீழே இருக்குங்க. அவ்வளோதானே சார். இந்த கரும்பு ஒட்ட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. மற்ற கரும்பு சரி. இப்போ இந்த கரும்பு பண்ணுற கரும்பு நம்ம அடுக்கிறோம்ல, ஆலோசி போகிறோம். அதாவது ஏன்னாக்க பயிரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 7000 10000 ஒரு பருக்கு அண்ணன் வரும். அது சொல்றது புரியுதா இல்லையா? அதுக்கு பண்ணலாமான்னு கேட்குறேன். அதான் சொல்றதுக்கு புரிஞ்சுங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு டன்னில் 7000 10000 ஒரு பருக்கு அண்ணன் வரும். நீங்கள் 4 டன்னு போடுவீங்க, மொத்தம் 40000 கரும்பு போடுறீங்க. 40000 ஒரு பருக்கு அண்ணன் வருது உங்களுக்கு. இதில் மொத்தமே நம்ம 6000 தான் போடுறோம். 6000 இருக்குது, 40000 இருக்குது. அப்போ குறைஞ்ச காசு, குறைஞ்ச நேரம், குறைஞ்ச செலவு, பண செலவெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். அதிகப்படுத்துறது அது வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்டீங்க. அதனால் அதுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி நறுக்கிறது போகிறோம் தேவையில்லை. இப்போ இது நறுக்கவே தேவையில்லை. அதாவது என்ன, நறுக்கவே தேவையில்லை. இருந்தாலும் சீராக வருங்கிறத நம்ம நறுக்கிறோம். சீராக நறுக்கிறனால எல்லாமே பாருங்க அப்படி ஈக்குவலாக வரும். ஆமா, அது மட்டமா இருக்கு. இல்லனாக்கா அதுல கூட ஒருத்தர் தெரியும். சீராவறது மட்டும் இல்ல. சொல்லுப்பா, தாய் கரும்புக்குள்ள நியூட்ரிஷன் எல்லாமே பிரிஞ்சு எல்லா பயிருக்கும் சரிசமமா போறனால எல்லா பயிருமே ஒவ்வொரு பயிரும். ஆமா சார். இப்ப நறுக்கிறதுக்கு நறுக்கிறதுக்கு கரெக்ட்டா ஈவனா வருது பாருங்க. ஈவன் வருது. டில்லர்ஸ் நிறைய இதே மத்த கொள்ளன பார்த்தோம்னு வெச்சீங்களேன். யார் கொள்ளையில ரெண்டு இருந்த வச்சு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அதனால பயிர் வந்து நேரா போட்டவங்க நறுக்க தேவையில்லை. நறுக்கலாம் நல்லது, ஆனா நறுக்க தேவையில்லை. ஏன்னா எண்ணிக்கை வந்துருதுல்ல. இந்த